ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவைக்காய். இந்த கோவைக்காயை 65 மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்காக அந்த கோவைக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு இதை நீளமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, நீங்கள் சோள மாவு இல்லை கார்ன் ஸ்டார்ச் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டார்ச்சாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த முறுமுறுப்பு வர்றதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் உப்பு, அப்புறம் புளிப்பு சுவைக்கு நீங்கள் எலுமிச்சம்பழமும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மேங்கோ பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் அல்லது ஆம்ச்சூர் பவுடர் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ பெரட்டி கலக்கி வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி கூட்டாகிற மாதிரி நல்லா கலந்து நம்ம வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் தாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது இப்போ இந்த நம்ம கோவக்காயை இதில் தான் வச்சு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பொரித்து எடுக்கணும். அதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் பொரிகிறதுக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஏன்னா கார்ன் ஸ்டார்ச் போட்டோன்னா அந்த பைண்டிங் ஏஜெண்ட்டாக நல்லா ஆக்ட் ஆகுது. அது அரிசி மாவு கூட சேர்றப்ப நல்ல முறுமுறுப்புக்கு இருக்குது. சோள மாவை விட கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு டேஸ்ட்டையும் கொடுக்கும், நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது தெரியுமா? இது பாருங்கள், முறுமுறுன்னு இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் அந்த ஆட் பண்ணுற ஆம்ச்சூர் பவுடரோட புளிப்பு, மிளகா பொடியோட காரம், அந்த கோவக்காயோட டேஸ்ட்டு இதெல்லாம் பிளெண்ட் ஆகி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் எங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.